ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பல்க் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது, ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, ஒர்க் பண்ணுறதுக்காக எப்படி நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுன்றதை நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த கஸ்டமர் நமக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஒரு ஒயிட் காட்டன் மெட்டீரியல், அப்புறம் பர்பிள் கலர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஒன்லி சுடி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட பாட்டம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வேறு 2 பாட்டம் கொடுத்துருக்காங்க. பாட்டம் பீஸு, பேண்ட் பீஸு அண்ட் 2 சுடிதாருக்குமே அவங்க லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்கு செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு டைலர் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க இந்த மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு 5 மந்த், அதாவது 5 மாதம் வரைக்கும் அவங்க டைலர் கடையிலேயே வச்சுருக்காங்க. ஸ்டிச் பண்ணி கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாப் தைக்காமல் பேண்ட் மட்டும் தைச்சிருக்காங்க. பேண்ட் தைக்காமல் இன்னொரு செட்டுக்கு சுடிதார் மட்டும் தைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெண்டிங் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா 5 மந்த் ஆகிடுச்சு கொடுத்து, அவங்க சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஒன்று தைச்சி ஒன்று தைக்காமையும் வச்சுருக்காங்க. அதனால் இவங்க ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க வாங்கிட்டு வந்தது அந்த பேலன்ஸ் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. சாம்பிள் பார்க்குறதுக்காக, நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்றதுக்காக அவங்க பேலன்ஸ் வச்சுருக்கிற அந்த டாப்பையும் அந்த பேண்ட்டையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நம்மளும் அதை நல்லபடியாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம். இது ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ன்றதுனால டெய்லி வேர் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு எல்போ ஸ்லீவும் ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக்கும் கேட்டிருந்தாங்க இந்த பர்பிள் கலர் சுடிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் சுடிக்கு நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக அவங்க நம்மக்கிட்டே சொல்லிட்டாங்க, நம்மளே டிசைன் வைக்க சொல்லி சிம்பிளான ஒரு நெக் வச்சாச்சு 2 சுடிக்குமே. அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ண நார்மல் பேண்ட்டு கிடையாது, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ஐடி ஸ்டாஃபு, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி வேர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு இந்த கஸ்டமர் எப்படி வந்தாங்கன்றதை பார்க்கலாம். நான் நம்மளோட ஷாப்புக்குன்னு ஒரு பேம்ப்ளெட் ஒன்று வச்சுருக்கேன், ஃபோன்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம செப்ரேட்டாக நமக்கே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலிமா நம்ம பேம்ப்ளெட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு, நம்ம மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேம்ப்ளெட் பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஆர்டர் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்போவுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் ஸ்டிச் பண்ணுவாங்களாம். இங்கே அவங்க பக்கத்தில் எங்கேயுமே செட் ஆகலையாம். அப்படி செட் ஆச்சுன்னா நான் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது தைக்காமல், நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் தைச்சி கொடுக்குறது எனக்கு ஃபிட்டிங்காக வந்துருச்சுன்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை இடத்துல மாற்றி கொடுத்து தைச்சாலுமே அவங்களுக்கு ஃபிட்டிங் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபிட்டாக வந்ததுன்னா நான் அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற மற்ற ட்ரெஸ்ஸஸையும் நான் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் இதை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்களும் போட்டு பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஓகே, ட்ரெஸ்ஸு செட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு மிஸ்டேக் சொன்னாங்க. இந்த ஸ்லிட் ஏரியா இருக்குது இல்லைங்களா, சுடியில் நம்ம ஸ்லிட் ஓப்பன் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்லிட் ஓப்பனோட ஹைட் அவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு இறக்கமாக, அதாவது அவங்களோட ஃபீலிங், அவங்க கொஞ்சம் மேலே போடுவாங்க போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் அவங்கள டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். டேரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய அளவு சுடிதார், அளவு பேண்ட், இது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. அவங்க என்ன ட்ரெஸ் கேட்டிருந்தாங்களோ அதை நான் டைரெக்டாக அவங்க பாடியிலேயே மெஷர்மெண்ட் எடுத்து நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன்.
அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அப்போ நம்ம பாடியில் டேப் வச்சு இன்ச்டேப் வச்சு எடுக்கும்போது ஸ்லிட் ஓப்பன் வந்துட்டு இந்த இடத்துல வரும், உங்களுக்கு ஓகேவா? இந்த இடத்துல எங்கேருந்து உங்களுக்கு ஸ்லிட் ஓப்பன் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா இருக்கும்ன்றத கேட்டேன். அவங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்த்து சொன்னாங்க, ஓகே இது ஓகேவா இருக்கும், அது ஓகேவா இருக்கும்னு. மேபி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியல அப்போது, எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க போட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி டவுனாக இருக்குது, அது மட்டும்தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது, மற்றபடி எனக்கு ஓகே தான், ஷோல்டர் ஹார்மோல் இதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஃபிட்டிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பட்டு எனக்கு வந்துட்டு ஸ்லிட்டு வந்துட்டு ரொம்ப கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்படி சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்போ வந்து எங்கே சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, நான் வந்து அதை 3 இன்ச் மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கஸ்டமரோட டேஸ்ட், கஸ்டமர் வந்து எப்படி விரும்புகிறாங்கன்றது அதுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். அவங்க பாடியில் டைரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு ஃபிட்டிங் பார்த்த பிறகு அதுக்கப்புறமாவும் சில விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது. அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். அவங்கள அந்த மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பழகிட்டு இருப்பாங்க, அதனால நம்மக்கிட்ட அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. பட் ஆனால் அது நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்ததுமே அந்த இது கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி கண்டிப்பாக அவங்களோட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சில கஸ்டமர்ஸ்க்கு ட்ரெஸ் போட்டு பார்த்ததுமே ஓகே சொல்லிடுவாங்க. சில கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்ம டைலரோட வேலை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து அதாவது நெக் ரவுண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும், ஸ்லிட் ஏரியா வந்து கரெக்டாக ஹிப் கிட்ட இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸில் நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டும் அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் பிடிச்ச உடனே நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட இருந்த சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 8 to 9 ட்ரெஸ் இருக்கும், 10 ட்ரெஸ் இருக்கும். என்ன 2 டாப் கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 4 செட்டுமே வந்துட்டு காட்டன் ஃபேப்ரிக் தான், காட்டன் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க, காட்டன் மெட்டீரியல். அப்புறம் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்துட்டு ஆல்ட்ரேஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு நம்ம கொடுத்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 2 2ஆக கொடுங்க, மொத்தமாக ஒன்று கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு மொத்தமாக ஒன்று கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் 2 2ஆக கொடுங்க, 2 ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் கேட்டிருந்தாங்களோ அதை நான் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அது நான் அவங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் இருக்க நான் என்ன ட்ரெஸ் அவங்களுக்கு ஸ்டிச் அவங்க ஃபஸ்ட் டைம் என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்களோ அதே டிசைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஒரு ஸ்லீவ் டிசைனும் நெக் டிசைனும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு தைச்சி கொடுங்கன்னு சொல்லி நம்மளும் அதே மாதிரி தைச்சி கொடுத்துட்டோம். நம்ம 2வது முறையாக தைச்சி கொடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது, ஆசம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நெக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்லீவ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நமக்கு என்ன வேணும், கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே நமக்கு முக்கியம். அதனால் நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், பரவாயில்ல நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்களும் உங்களை நீங்களே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். இந்த வேலையை வந்துட்டு பர்ஃபெக்டாக கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வருதோ, என்னால் மற்றவங்களுக்கும் தைச்சி கொடுக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் எப்போ வருதோ அப்போ உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லியே ஆகணும். நம்ம எப்போவுமே வாய் வழியாக வந்துட்டு வாய் விட்டு கேட்கணும், நம்ம தைக்கிறோம், நாங்கள் வந்து தைக்கிறேன், என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள், ஒரு ட்ரெஸ் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்மளாம் உட்காந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன போர்டை ஏதோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா மட்டும் நமக்கு கிடைக்காது. நமக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நம்மளாம் வந்துட்டு இறங்கி கேட்கணும். யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும், நான் வீட்டிலேருந்தே டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் இங்கே தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கக்கிட்டேயுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கணும். அவங்க வாயாலேயே வந்துட்டு அக்கம் பக்கத்தில் சொல்கிற மாதிரி வந்து கேட்கணும். இது எதுக்குமே நம்ம வந்துட்டு கூச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அதில் வந்து வெட்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்களோ, நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இதில் ஒன்றுமே இல்லை.
அதான் பெரியவங்க சொன்ன மாதிரி பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அதை தவிர்த்து நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே நமக்கு அது நல்ல வேலை தான், நல்ல தொழில் தான். நம்மளுடைய எண்ணங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டு, நல்ல முறையில் வச்சுக்கிட்டு, நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு எது பண்ணாலுமே நமக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், அத்தனையுமே நானும் பண்ணேன். இன்னும் அதிகமாகவும் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் போக போக நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி கஸ்டமர்ஸை கெயின் பண்ணேன், எந்த அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், நான் எப்படி எந்த அளவுக்கு நான் வந்து ரீச் பண்ணேன், என்னோடய ஒர்க்கை வந்துட்டு ரீச் பண்ணேன்றதை நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்மளை முதல்ல நம்பணும். நம்மளே நம்பினா மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம வேலைகளை நம்ம தான் செய்யணும். நமக்கான விஷயத்த நம்ம தான் வந்து தேடி போகணும். உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் அதை பண்ணுறேன், உனக்காக எப்பவும் இது செய்வேன் அது செய்வேன் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க, வந்து நிற்க மாட்டாங்க. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சுக்க முடியும். நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் பண்ணிக்கணும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா அதை நோக்கி நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ உங்ககிட்ட ஒரு மிஷின் இருந்தால் போதும், இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஒரு மிஷின் இருந்தால் போதும், உங்களுடைய லைஃப் உங்கள் கையிலன்றது உறுதி. பல தடைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். குழந்தைங்கள் இருக்காங்க, சமைக்கிற வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, மற்ற வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும், இது எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். என்னை விட்டால் யார் இருக்கா, என்னை விட்டால் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை, இந்த மாதிரி எந்த காரணங்களையும் சொல்லாமல் சொந்த காலில் நிற்க ஆரம்பிங்க. சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிங்க. லைஃபே சேஞ்ச் ஆகிடும். ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன வரும் வராது, என்ன தெரியும் தெரியாதுன்றதை ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களோட திறமை என்ன, அந்த திறமை வந்து எந்த அளவுக்கு அப்படின்றத உங்களுக்கே தெரியும். ஏன்னா திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த திறமையோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா விதமான டேலண்ட்ஸும் இருக்கும். ஆனால் யாரால் எந்த விஷயத்த வந்து சஸ்டைனாக வந்துட்டு பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அந்த டேலண்ட்டோட கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி எந்த அளவுக்குன்றது நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதில் காலடி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அதில் சக்ஸஸை பார்க்க முடியும். அப்புறம் மல்டி டாஸ்க் ஒர்க் பண்ணுறதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. நான் சொல்கிறது என்ன, மல்டி டாஸ்க் வந்து லேடிஸோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மல்டி டாஸ்க் பண்ணுறது தான். நான் சொல்ல வர்றது நம்மளோட கடமைகளையும் நம்மளோட வேலைகளையும் தான் நான் சொல்ல வரேன். எதையும் வந்துட்டு இதுக்காக விட்டுறக்கூடாது. நம்மளோட வேலை என்னவோ அதையும் செய்யணும், நம்மளோட கடமை என்னவோ அதையும் நம்ம முடிக்கணும். அதே சமயம் நம்மளோட லட்சியத்தை நோக்கியும் நம்ம வந்துட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதை தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.